வணக்கம் நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதத்தை கடந்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 4-5ஆம் இடத்துலேருந்து வரக்கூடிய நேரம். குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் எல்லாமே நீ நடக்குன்னு சொல்லலாம். இது வரைக்குமே இரவு நேரங்களில் கண்டிப்பாக நல்ல தூக்கங்கிறது இருந்திருக்காது. கெட்ட கனவுகள் தான் அடிக்கடி வந்து போயிருக்குன்னு சொல்லலாம். தொழிலில் கூட ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைங்கிறது இல்லைன்னு தான் சொல்லலாம். வருமானம் ஒரு பக்கம் இருந்தால் செலவுங்கிறது பின்னாடியே ஏற்படக்கூடிய சூழ்நிலை. உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு. நிம்மதியாக எந்த ஒரு விஷயத்துலையுமே உங்களால் செயல்பட்டிருக்க முடியாது. குழப்பங்கிறது அதிகமாக இருந்திருக்கும். நிறைய பேருக்கு பொருள் இழப்பில்லாமல் ஏற்பட்டிருக்கலாம். இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே தொழிலில் நல்ல லாபம் ஏற்பட போகுது. பணவரவு தாராளமாக இருக்கும். தொடர்ந்து குரு பகவானுடைய பார்வை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பல வாய்ப்புகள் ஏற்பட போகுது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து எச்சரிக்கையாக செயல்பட்டாகணும். உங்கள் கோபத்தை இந்த காலத்தில் நீங்கள் கட்டுப்படுத்துறது நல்லது. தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை ரிஷபராசி அன்பர்கள் பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ரிஷபராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகளில் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். ரிஷபராசிக்கு அதிபதியே சுக்கிர பகவான் தான். சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதால என்னவோ எல்லா கலைகளிலும் ஆர்வம் கொண்டிருக்கக்கூடியங்களா இருப்பீங்க. அதே மாதிரி இயற்கையான அழகு பெற்றவங்க. உங்களுடைய பார்வைக்குன்னு ஒரு தனி காந்த சக்தி இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய பார்வையாலேயும் மற்றவங்க எல்லாரையும் கவர்ந்து இழுத்துடுவீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு சிறந்த அலங்கார பிரியர்கள். சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதாலேயே நீங்கள் விதவிதமான ஆடை அணிகளில் அணியுங்கிற ஒரு ஆசைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ரிஷப ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே வசிப்படுத்தக்கூடிய அழகான தோற்றம் கொண்டிருப்பாங்க. நடுத்தர உயர்ந்து இருக்கவங்க கம்பீரமான தோற்றம் கொண்டவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த உதாரணம்னு சொல்லலாம். கடின உழைப்பாளி. பெரும்பாலும் இவங்களுக்காக உழைக்கிறத விட இவங்க குடும்ப உறுப்பினர்களுக்காக தன்னோட குடும்பத்துக்காக இவங்க உழைக்கக்கூடியவங்க தான் அதிகமாக இருப்பாங்கன்னே சொல்லலாம். இவங்க சிறந்த ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம். பொது காரியங்களையும் இருந்தாலும் சரி, வீட்டு விசேஷங்களாக இருந்தாலும் சரி, வந்தமாக போனோமெல்லாம் இருக்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு அக்கறையோட முன்ன நின்று எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்கன்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்க கிளம்புறங்கிட்டா அதை சாதிச்சு தான் அவங்க மற்ற வேலையை பார்ப்பாங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே ஒரு சாமர்த்தியம் சாதுரியங்கிறது நிறைஞ்சிருக்கும். கவர்ச்சியாக பேசக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு சொல்லலாம். முன்பின்னாடி பழக்கில்லாத நபராக இருந்தாலும் ஒரு விருந்தினர் மாதிரி பாவிக்கக்கூடிய குணம் கொண்டவங்க. பெரும்பாலும் வார்த்தையை பொறுத்த வரைக்குமா அளந்துதான் பேசுவாங்க. ஆனால் பேசுகிற 4 வார்த்தையாக இருந்தாலும் அதில் நறுக்கணு பேசக்கூடிய வார்த்தைகள் தான் அதிகமாக இருக்கும். அதாவது மற்றவங்களை கவர்ந்து இருக்கிற மாதிரி தான் அவங்க பேசுவாங்கன்னு சொல்லலாம். ரிஷப ராசிக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வரதால முயற்சி திருவினையாக்குங்கிறது அவங்க வாக்கு. நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதிக முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பழிக்கும். உலகத்துக்கே ஒளித்தர சூரியன் மாதிரி தான் நீங்கன்னு சொல்லலாம். உற்றார் உறவினர், தன்னோட துணை, குழந்தைகள்னு எல்லாரையுமே நேசிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. பெரும்பாலும் உங்களுக்கு கோபங்கிறது அதிகமாக வராது. சாது மிரண்டா காடு கொள்ளாதுங்கிற கணக்கு தான். கோபம் வந்துட்டா உங்களை எதிரில் யாருமே நிற்க முடியாதுன்னு சொல்லலாம். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சிறப்பாக விளங்குவீங்க. ஒரு மத்தியம வயசு வரைக்கும் சில நேரங்களில் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்கலாம். இருந்தாலும் சுகபோகமான வாழ்வுங்கிறது அமையும். தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு அதிகம்னே சொல்லலாம். பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் யாராவது உங்ககிட்ட வம்புக்கு வந்துட்டா ஓட ஓட விரட்டி அடிச்சிருவீங்க. வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்குமே உங்களோட உங்கள் வாழ்க்கை துணை வேகமானவங்களாக இருப்பாங்க. நிர்வாக திறமை அதிகம் கொண்டிருக்கக்கூடிய திறமைசாலியாக இருப்பாங்க. அதே நேரம் ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் 2 பேருமே வாக்குவாதம் செய்வீங்க. இதுதான் சில நேரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிணைப்புங்கிறது இல்லாத சூழ்நிலை உண்டு பண்ணும். இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலும் உறவினர் வகையில் தான் நீங்கள் நிறைய அவமானங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒரு பாடன்னு நீங்கள் உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. பெரும்பாலும் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே சந்திச்சிருந்தாலுமே உங்கள் அனுபவ அறிவால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு 40 வயசுக்கு மேலெல்லாம் எதிர்பாராத திருப்பை ஏற்படுன்னு சொல்லலாம். நீங்கள் எப்போதுமே நந்தி பகவான் வழிபாடு செய்கிறது நல்லது. அதுலேயும் குறிப்பாக பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரை நீங்கள் 2 கொம்பு கடையில் சிவபெருமான வழிபாடு செய்கிறது ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். தொடர்ந்து ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரிஷபராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடருடைய தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கு நீங்கள் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 4-5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. குடும்பத்தில் இனி நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு. தொழிலை பொறுத்த வரைக்குமே நல்ல முன்னேற்றம் இருக்கும். நண்பர்கள் உதவி செய்வாங்கன்னு சொல்லலாம். சந்திரனோட நகர்வை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்தில் சில நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. தொடர்ந்து செல்வாக்கு அதிகரிக்குன்னு சொல்லலாம். செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. தொடர்ந்து குடும்பத்துலேயும் சரி, வீட்லேயும் சரி, கொஞ்சம் தொழில் ரீதியாகவும் இந்த காலத்தில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டாகணும். மருத்துவ செலவுங்கிறது கொஞ்சம் கண்டிப்பாக இந்த காலத்தில் இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். வெளியுணவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள்.
பண உறவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் உடைமைகளையும் பணத்தையும் இந்த காலத்தில் பத்திரமா பார்த்துக்கிறது அவசியம். தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே தீர்க்க போகிறீங்க. தொழிலை பொறுத்த வரைக்குமே கணிசமான லாபம் கிடைக்கும். மனசில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஆசை எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும்னு சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையோடு செயல்படுங்க. இயல்பாகவே நீங்கள் ஒரு கடின உழைப்பாளி தான். இந்த காலகட்டத்தில் மற்றவங்களுடைய அதாவது மேல் அதிகாரிகளுடைய ஒரு கோப பார்வைங்கிறது உங்கள் மேலே ஏற்படும். இது உங்கள் கொஞ்சம் ஒரு வகையில் சங்கடப்படுத்தலாம். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியம். கண்ணு கருத்துமாக இருந்து செயல்பட்டீங்கன்னாவே எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஒரு சிலருக்கு இந்த காலத்தில் நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலுமே கொஞ்சம் முதல்ல தாமதாகிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் கவலைப்படாதீங்க. தொடர்ந்து நீங்கள் எச்சரிக்கை செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்க பாருங்கள். ராகு 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதனால கொஞ்சம் வெளியூர் பயணம் எல்லாமே ஏற்படலாம். இருந்தாலும் அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் செய்கிறது நல்லது. பிள்ளைகள் மேலேயும் தொடர்ந்து அக்கறை எடுத்துகிட்டு வர பாருங்கள். துணிச்சலோட எந்த காரியத்திலும் இறங்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. பொறுத்த வரைக்குமே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பு தான். கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக அமைஞ்சிருக்குது. வழக்கு மாதிரியான விஷயம் கூட ரிஷபராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய அக்டோபர் மாத காலகட்டத்துக்கு எல்லாமே பொன்பொருள் சேர்க்கைங்கிறது சிறப்பாக அமைஞ்சிருக்குது. தேங்கியிருந்த பணி, ஒரு தடைப்பட்ட காரியம், இது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். அதே மாதிரி குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. பூர்வீக சொத்துக்களில் தொடர்ந்து ஒரு முறையான பாகப்பிரிவினை உங்களுக்கு ஏற்படும். ஆதாயங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய நேரம். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் ஆர்வத்தோடு செயல்படுங்க. குலதெய்வ வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது நல்லது. குலதெய்வ பிரார்த்தனை ஏதாவது இருந்தால், வேண்டுதல் இருந்தால் அதை நீங்கள் இந்த காலத்தில் செஞ்சுக்கிறது நல்லதுன்னே சொல்லலாம். அதே மாதிரி தொடர்ந்து ஒரு திருமணத்துக்கு தேவையான கடன், பொருள் உதவி பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பழைய சொத்து பிரச்சனை இந்த காலத்தில் மீண்டுமே வரலாம். இருந்தாலும் ஒரு நல்ல முடிவுங்கிறது உங்களுக்கு ஏற்படும். இது வரைக்கும் விற்க முடியாமல் கிடந்த இடம் கூட இப்போ விற்பனையாகக்கூடிய நேரம். பெண்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்தில் புகுந்த வீட்டில் ஒரு மனசஞ்சலங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அன்புங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம். ஒரு சிலருக்கு இந்த காலத்தில் மறுமண முயற்சி எல்லாமே சிறப்பாக நடக்குன்னு சொல்லலாம். அடகு வச்ச ஒரு நகையோ பணமோ இது எல்லாமே மீட்டு வரக்கூடிய நேரம். தாய் தந்தையோட ஆசீர்வாதங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கிறதால மனசில் மகிழ்ச்சிங்கிறது உண்டாகும். தொடர்ந்து நீங்கள் குரு பகவானை வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே சிறப்பான விஷயம். வியாழக்கிழமை நாட்களில் நீங்கள் குரு பகவானை வழிபாடு செய்யுங்க. மொச்சைக்கொட்டையை தானமாக கொடுத்துட்டு வாங்க. ஒரு நல்ல பலன்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படும்னே சொல்லலாம். அதே மாதிரி இனி வரக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்குமே பொருளாதார நிலை சிறப்பாக இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. தந்தை வகையில் ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே அந்யோன்யங்கிறது அதிகமாக தான் இருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்துறது இந்த காலத்தில் அவசியம். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களை புரிஞ்சு செயல்படுறதாலே பல பிரச்சனைகள் இல்லாமல் போகணும்னு சொல்லலாம். சொல்வாக்கு செல்வாக்கு இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய நேரம். சகோதர வகையில் கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட பாருங்கள். வீண் பகை உருவாகலாம். திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் சுபமாக கிடைக்கும். தொடர்ந்து சேமிக்கக்கூடிய முயற்சி எல்லாமே செஞ்சுட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை செலுத்திட்டு வர பாருங்கள். தாய் வழி ரீதியாக கொஞ்சம் சொத்து பிரச்சனைங்கிறது இந்த காலத்தில் தலை தூக்கலாம். யாருக்குமே ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, மற்றவங்களுக்காக ஒரு ஒப்பந்தம் செய்கிறதோ இது எல்லாமே இந்த காலத்தை தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி இந்த காலத்தில் நிறைய ஆசைகள்ங்கிறது உங்கள் மனசில் ஏற்படலாம். கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்துறது அவசியம். வீட்டை தொடர்ந்து நீங்கள் இந்த காலத்தில் பராமரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. தூக்கமின்மை பிரச்சனை அதிகரிக்கக்கூடிய நேரம். சரியான தூக்கத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே மாதிரி வியாபார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். போட்டி எல்லாமே சமாளிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். வியாபாரத்தில் ஒரு நெளிவு சுழிவை கற்றுக்கொண்டதாலே பல லாபம் நீங்கள் பெற போகிறீங்க. புதிய ஒப்பந்தங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதலான பணிச்சுமைங்கிறது அதிகமாக தான் இருக்கும். முக்கிய பொறுப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் தேடி வரக்கூடிய நேரம். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலுமே நீங்களே முன்ன நின்று செஞ்சீங்கன்னா நல்ல பலன்கிறது உங்களுக்கு கிடைக்கும். மற்றவங்களுடைய ஒத்துழைப்பை இந்த காலத்தில் நாட வேண்டாம். தொடர்ந்து உங்களுக்கு சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு. பலருடைய உதவி கிடைக்கும். சந்திரனோட நகரை பொறுத்த வரைக்கும் சில நன்மைகளை ஏற்படுத்தி தரும். முக்கியமாக இந்த காலத்தில் உங்கள் பொறுப்பு செயல்பட்டாவே போதும், பல மாற்றம் உங்களால் பெற முடியும். சாந்திராஷ்டம தினங்களை மட்டும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். எந்த வேலையாக இருந்தாலும் கவனமாக செஞ்சுட்டு வர பாருங்கள். பிள்ளைகள் மேலே ஒரு கண் இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கிய விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வர பாருங்கள். இரவு நேர தூக்கங்கிறது அவசியம். கோபங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி ரிஷபராசி அன்பர்களுக்கு கிரகங்களுடைய பயிற்சிங்கிறது பல சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்கள் அக்டோபர் மாத காலகட்ட தொடக்கத்தில் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.
அதே போல உங்க குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செஞ்சு 3 முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்க குலதெய்வத்தின் பெயரை பதிவிடுறது மேலுமே சிறப்பான விஷயம். நீங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கட்டும். நன்றி நண்பர்களே.